ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த ட்ரெண்டியான ஸ்கேலை வச்சு நம்ம வந்து எப்படி வளைவு டிசைன் போடுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம போட்ட மாதிரி தான் 3/4 இன்ச் டிஸ்டன்ஸில் இந்த மாதிரி டபுள் லைன் போட்டுக்கலாம். நம்ம அந்த ஸ்கேல்லே பார்த்தீங்கன்னா ஸ்மால் சைஸில் இருக்கக்கூடிய அந்த வளைவு தான் நம்ம போட போகிறோம். அதனால் நம்மளுக்கு 3/4 இன்ச் ஹைட் வந்து தேவைப்படாது. 1/2 இன்ச் ஹைட்டில் மட்டும் நம்ம டபுள் லைன் வந்து போட்டுக்கலாம். இப்போ நான் ஸ்கேலை யூஸ் பண்ணி எப்படி போடுறேங்கிறத பாருங்கள். அந்த கீழே இருக்கக்கூடிய அந்த லைன் தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். மேலே இருக்கக்கூடிய லைன் வந்து நம்மளுக்கு அவ்வளோக்கா தேவைப்படாது. ஓகேங்களா? கீழே இருக்கக்கூடிய லைனை ஒட்டியே அந்த ஸ்கேலை கரெக்டாக வச்சுட்டு அந்த லைனுக்கு கீழேயும் போகக்கூடாது, லைனுக்கு மேலேயும் வரக்கூடாது. கரெக்டாக அந்த லைனை ஒட்டியே கரெக்டாக வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம வந்து வளைவு ஷேப் வந்து கொடுத்துட்டு அப்படியே வரிசையாக லைனாக வந்து போட்டுக்கலாம். இப்போ வந்து ரவுண்டு நெக்கு, ஸ்டார் கழுத்து, பாக்கழுத்து இந்த மாதிரி குட்டி குட்டி ஸ்கேலப் தைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்மால் சைஸை யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே அழகாக இருக்கும். அட்டையில் கட் பண்ணி போடணும் அப்படின்னா சிலருக்கு வந்து அந்த வளைவு ஷேப் சரியாக தெரியாது. அதனால் இந்த ஸ்கேலை யூஸ் பண்ணி போட்டு பாருங்கள், ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி தனித்தனி ரவுண்டாக வந்து போடக்கூடாது. அந்த வளைவு வந்து சேர்ந்தே ஒட்டுன மாதிரி வரணும். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள்.